ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026ஓட கேகேஆர் டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் டீமோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கேகேஆர் ஆல்மோஸ்ட் 3 கப் அடிச்சிட்டாங்க கைஸ். 4வது கப் அடிப்பாங்களா? டீம் என்ன கதையில இருக்கு பார்த்தா டீம் ஒரு சோக கதையில தான் இருக்கு. ராணா வர ஸ்குவாட்ல இல்ல. அது போக வந்து பத்திரானா வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற ஒரு 1, 2, 3 மேட்ச்ல இருக்க மாட்டாருங்கிற மாதிரி நியூஸ் வருது. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பவுலிங் யூனிட் ஒரு மாதிரியான சோக கதையா தான் இருக்கு. வாங்க ஸ்குவாட் அனாலிசிஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேட்டர், பியூரா பேட்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி 10 பேட்டர், 5 ஆல்ரவுண்டர், மறுபடியும் 10 பவுலர் அந்த மாதிரி தான் பிக் பண்ணாங்க ஆப்ஷன்ல. சரியா? ரோமன் பால்லாம் பந்து போட மாட்டாரு, பேட்டர் தான். கேமியோ கிரீனும் அதே தான் சொல்லியிருக்காரு, பேட்டர் தான். அப்படி பார்க்கும்போது ஃபுல்லா பியூர் பேட்டரா தான் தூக்கியிருக்காங்க. இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல ஒரே ஒரு இன்டர்நேஷனல் பவுலரான ரச்சன் ரவீந்திரா உள்ள இருக்காரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது போக பவுலர் கேட்டகரியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ல சுனில் நரேன் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ராணா கிடையாது, வைபவ் இருக்காப்ல, கார்த்திக் தியாகி, அது போக வந்து இம்ரான் மாலிக் எல்லாருமே இருக்காங்க. முஸ்தபிசூர் ரஹ்மான் பதிலா வந்து முஸ்ராப் அணி கொண்டு வந்தாங்க. அதுவுமே சூப்பர் தான். இந்த முஸ்ராப் அணி வந்து இந்த ஐபிஎல்ல அவர் நல்லா பிளே பண்ணிட்டாருன்னா போதுங்க. அவரு அப்கமிங் ஐபிஎல்ல ஒரு ஸ்டார் பிளேயரா வருவாரு. ஏன்னா சூப்பரா பண்ணணும். ஏன்னா அவர் நல்லா பண்ணக்கூடியவர் தான். நல்லா பவுலிங் போடுறாரு. சூப்பரா இருக்கு அவரு ஜிம்பாப்வேக்காக அவர் வந்து T20 வேர்ல்டு கப்ல பண்ண எல்லாமே சூப்பர் தரம். அதே இந்த ஐபிஎல்ல பண்ணிட்டாருன்னா போதும். இதுக்கப்புறம் வர்ற ஐபிஎல்ல வந்து அவரு ஒரு பெரிய ஸ்டாராவே ஆறதுக்கான முழு தகுதியும் இருக்கு அவருக்கு. வாங்க இப்ப பிளேயிங் லெவனை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிம் ஸ்டெஃபர்டா இல்லைன்னா ஆலனா. எல்லாரும் வந்து ஸ்டெஃபர்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஆலன் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலனோட போறது ஒரு ஓகேவான விஷயம் தான். ஆலன் இப்போதைக்கு அடாப்ட் ஆயிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆலனோட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மிஸ் அவுட் ஆகுதுன்னா ஸ்டெஃபர்ட் போலாம். ஏன்னா ஓப்பனிங் கூட ஆட போறது சுனில் நரேன் மாதிரி தான் பேச்சு அடிபடுது. அப்படிங்கும்போது அவரும் கச்சா முச்சான்னு ஆடதான் போறாரு. வேமா விக்கெட் உள்ளதான் போகுது. கூடயே ஸ்டெஃபர்டும் அதே மாதிரி தான் ஆடுவாரு. அப்ப 2 விக்கெட்டும் பவர் பிளேல கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலன் போறது கரெக்டா இருக்கும். அவர் பார்த்து பாலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆலனு, சுனில் நரேன், அதுக்கப்புறம் ரகானே, அதுக்கப்புறம் வந்து கேமியோ கிரீனு இல்லைன்னா ரச்சன் ரவீந்திரா. என்ன பொறுத்த வரைக்கும் ரச்சன் ரவீந்திராவோட போறது பெட்டர்னு தோணும். பட் எப்படியும் கேமியோ கிரீனோட தான் அவங்க போவாங்க. உங்களுக்கு ரச்சன் ரவீந்திரா ஸ்குவாட்ல ஆடணுமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்சி, அதுக்கடுத்து ரிங்கு சிங், அடுத்து ரோமன் பாலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங் ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப் வந்து ஃபாரின் பிளேயர் வந்து மெயின் ஸ்குவாட்லயே 4 பிளேயர் இருந்தாங்கன்னா இம்பாக்ட் சப்பா மணிஷ் பாண்டியா வரலாம், கார்த்திக் தியாகி வரலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் கூட கொண்டு வரலாம். இல்ல ஃபாரின் பிளேயர் வந்து ஒரு பிளேயர் ஷார்ட்டா தான் ஆடுறாங்கன்னா முஸ்ராபானிக்கு வாய்ப்பு இருக்கு, ரச்சன் ரவீந்திராக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஸ்குவாடு. இப்படிதான் வருவாங்க. ஆனா ரச்சின் ரவீந்திரா ஸ்குவாட்ல இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த் தான். ஸ்குவாட்ல கொண்டு வரணும். ஏன்னா கேமியோ கிரீனை வச்சு இனிஷியலா கொண்டு போவாங்க. செட் ஆகலைன்னா தான் ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஆனா ரச்சின் ரவீந்திரா வந்து பந்தும் போடுறாரு. ஏன்னா இப்ப T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இந்தியா நியூசிலாந்து மேட்சஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் இப்போலாம் லெக் சைட்ல சூப்பரா ஸ்ட்ராங்கா ஆடுறாரு. அது போக வந்து பந்துலயும் நல்லா விக்கெட் டேக்கரா இருக்காரு. நியூசிலாந்துக்கே ஒரு டாப் விக்கெட் டேக்கரே அவர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேட்ல இல்லைனாலும் பால்ல வந்துடும். ஸோ அந்த கன்சர்ன்ல அவரை நம்ம கம்பல்சரி ஸ்குவாட்ல வச்சுக்கிறது ஒரு பெனிஃபிட் தான். ரவீந்திர ரவீந்திராவை பேபி பவுலர் மாதிரி நினைச்சு ஆடுறவன்லாம் அவுட் ஆயிடுவான். அவரையும் சீரியஸான ஒரு பவுலரா பார்த்து ஆடுறவன் மட்டும்தான் அவர் பந்துல ரன்னு அடிக்க முடியும். டீசென்டான பேட்டிங் விக்கெட் இல்லாம ஆட முடியும். அப்படி பார்க்கும்போது ரச்சந்திர ரவீந்திரா வந்து ஒரு கீ பிளேயரா இருப்பாரு. அவர் கண்டிப்பா எவ்வளவு வேகமா ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்க பெஞ்சிலே உட்கார வைக்கிறார். அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு. அவர் பினிஷரா தான் இருந்து ஆகணும். இந்த வருஷம் வந்து ரசூல் எல்லாம் நம்ம எடுக்கல, விட்டாச்சு. ஸோ ரசூல் வேணான்ட்டாச்சு. அப்படிங்கும்போது இந்தியன் லெவல்ல ஒரு
ஃபினிஷர் வந்து தேவைப்படுறாரு. அதுக்கு ரிங்கு சிங் கண்டிப்பா இருக்கணும். அவருக்கு உறுதுணையா ரோமன் பால் இருக்கணும். ரமன்தீப் சிங் இருக்கணும். அவங்க 3 பேர் தான் கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க 3 பேர்ல 2 பேராவது எப்படியும் கம்பல்சரி ஸ்குவாட்ல இருப்பாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவங்க குடுத்து டீமோட ஃபினிஷிங் லெவல்ல கொண்டு போணும். இதே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனாலும் நல்ல டோட்டல் கொண்டு போறதுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ரிங்கு சிங்லாம் பல மேட்ச் ஜெயிச்சு குடுத்துருக்காப்புல கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. பல மேட்ச் வந்து பார்டர்ல இருந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிற வரைக்குமே கொண்டு வந்திருப்பாப்புல. சோ வந்து ரிங்கு சிங் கம்பல்சரி ஆடியே ஆகணும். சோ இப்ப கீ பிளேயரா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தியோட ஃபார்ம் வந்து வேர்ல்டு கப்ல கொஞ்சம் டிப் ஆகுது. அவர் ஓவர ஃபுல்லாவே அடிக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி ஓவர எல்லாரும் பார்த்து ஆடுறதுலாம் விட்டாச்சு. இப்ப அடிச்சு ஆடுறதுல முடிவு பண்ணிட்டாங்க. அவர் நல்ல வேரியேஷனை கொண்டு வந்தாருன்னா எப்படியும் தப்பிப்பாரு. சரியா? இல்லன்னா அவர் ஓவர வந்து அடிக்கிறாங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து கேகேஆர்ல வந்து பந்து போடும்போது பவர் பிளேல ரன் அதிகமா போச்சுன்னா மிடில் ஓவர்ல வந்து வருண் வந்து ரன் ரேட்டை கம்மி பண்ணுவாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரன் அதிகமா போச்சுன்னா மிடில் ஓவர்ல வருண் வந்து ரன் அடிக்கிறாங்கன்னா ஏறிடும். ஸோ அது வந்து வேலைக்கே ஆகாது. வருண் வந்து நல்ல பவுலிங் போட்டாகணும். இருந்தாலும் உள்ள வந்து ஸ்பின்னர் ஒரு 5, 6 ஸ்பின்னர் உள்ள எடுத்து வச்சிருக்கோம். அதனால பிரச்சனையே கிடையாது. ஆமா. வருண் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குச்சுனாலும் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு 2 மாசமா நடக்கிறதுனால அவரை கொஞ்சம் ஒரு 5 நாள் 2 மேட்ச் உட்காருங்கன்னு சொல்லி அடுத்த பிளேயரை ரெடி பண்ணி அதுக்குள்ளேயும் வருணையும் ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா வருணோட வேரியேஷன்ல பொறுத்துதான் கேமே இருக்கு. வருண் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன பண்றாரு. பண்ணிட்டாருன்னா போதும். ஏன்னா புடுங்கி அடிச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டா 50, 60 ரன் தான் அடிக்கிறாங்க. 50 ரன்னுக்கு போயிடுறாங்க அவர் ஓவர்ல. அதனாலதான் பிரச்சனையே. சுனில் நரேனா எப்படியும் பார்த்து ஆடிடுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கம்பல்சரி பவுலிங்க பொறுத்த வரைக்கும் வருண், சுனில் நரேன். வைபவ் ஆடணும். அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா கார்த்திக் தியாகி. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் தான். 4 பவுலர் இங்கேயே வந்துருக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப்ல ஒரு இந்தியன் பவுலர் வருவாரு. அது போக மிடில் ஓவர்ல ரமன்தீப் சிங் போடுவாரு. ஆமா. போடுவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலிங்க்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. பட் வந்து பவுலர்ஸ் வந்து அடி வாங்காம கரெக்டா போட்டாங்கன்னா போதும். முதல் 4 மேட்ச்லயே தெரிஞ்சிடும் கேகேஆரோட லெவன்ஸ் என்னன்னு. அது போக வந்து கூடிய வேகமா வரணும் பத்திரானா. ஸோ வந்து அர்த்திஸ் ராணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேகமா அனௌன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா கூடிய விரைவில் எல்லாம் பக்காவா நடந்துச்சுன்னா கேகேஆர் வந்து பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லை என்றால் சோக கதையா தான் இருக்கும். பார்க்கலாம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். கேகேஆர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கேமியோ கிரீனா, ரச்சின் ரவீந்திராவா யாரு ஆடினா நல்லா இருக்கும்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. உங்களோட கேகேஆர் பிளேயிங் 11 இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல தட்டி விடுங்க. பார்க்கலாம்.